கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று வாசிக்கிறோம். அதோடு சேர்த்து 23வது வசனத்திலும் கூட அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட இருந்தார் என்பதையும், உயிரோடு கூட இருந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு இருக்கிற ஒரு மகிமையான எதிர்கால வாழ்க்கையை பற்றி இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்திலே கொலோசியர் நிருபம், வெளிப்படுத்தின விசேஷத்திலாம் வாசிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பலனானவர் என்று வேதத்திலே படிக்கிறோம். கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்து ஒரு 4 அசைக்க முடியாத ஆதாரம் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பு. 2வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். 3வதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட இருந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்பது. மறுபடியுமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் மறுபடியுமாக வருவார் என்கிற 4 அசைக்க முடியாத ஆதாரத்தின் பேரிலே கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்து மார்க்கம் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது. எனவே அதிலே ஒரு காரியம், கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பலனானவர் என்று வேதத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே மரித்த எல்லாருடைய கல்லறையும் மூடிதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரம் இன்றைக்கு திறந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் அதை போய் இன்றைக்கு பார்த்து வருகிறார்கள். ஆகையினாலே கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், அவர் மரித்தார், அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பது யாரும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு மெய் சத்தியமாக இருக்கிறது. இந்த வாக்கியங்களை நாம் படிக்கிறோம். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பலனானவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுவதற்கு முன்பாக அநேகர் மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்ததாக பைபிளிலே நாம் படிக்கிறோம். பழைய பாட்டிலே நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையில, நீங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில, சாரிபாத் என்கிறதான ஊரிலே ஒரு விதவியனுடைய மகன் செத்து போய்விட்டான். எனவே அந்த மகனை எலியா உயிரோடு கூட எழுப்பினார் என்று அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில, சூனேம் என்கிற ஊரிலே அந்த சூனேமியால் என்கிறவருடைய மகன் மரித்து போய் விடுகிறான். எனவே அவனை எலிசா என்கிற தீர்க்கதரிசி உயிரோடு கூட எழுப்பினதாக பைபிளில் எழுதியிருக்கிறது. இன்னுமாக நீங்கள் 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, மரித்த எலிசாவினுடைய அந்த எலும்பு பட்டு ஒரு பிரேதம் உயிரடைந்ததாக பைபிளில் எழுதியிருக்கிறது. அப்ப பழைய பாட்டில மரித்த 3 பேர் உயிரோடு வந்திருக்கிறார்கள். அதே போல புதிய பாட்டை நாம் வாசிக்கிற வேளையில, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த 3 பேரை உயிரோடு எழுப்பினதாக நாம் பைபிளில் படிக்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையில, மரித்த ஒரு சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஒரு வாலிபன் மரித்து பாறையிலே கொண்டு போகிற வேளையிலே ஆண்டவர் அவனை தொட்டு உயிரோடு எழுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. நம் யாவருக்கு தெரிந்திருக்கிறபடி யோவான் 11வது அதிகாரத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான நாரிப்போன அந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். பழைய ஏற்பாட்டிலே 3 பேர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், செத்தவர்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மரித்தவரை அது மாதிரியாக 3 பேரை எழுப்பி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் எப்படி இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரில் இருந்து முதல்ல எழுந்தவர் என்று சொல்ல முடியும்? அவருக்கு முன்னாலே 6 பேர் செத்தவர்கள் உயிரோடு வந்திருக்கிறார்களே என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி வரலாம். பைபிள் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிலும் முதன்மையானவராக முதலானவராக இருக்கிறார், அதே போல மரித்தோருடைய உயிர்த்தெழுதலிலும் அவர்தான் முதன்மையானவர் முதலானவர் என்று பார்க்கிறோம். அதற்கு காரணம் 3 காரணங்களை நாம் சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மரித்தவர்களை மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் உயிரோடு கூட எழுப்பினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேற யாரும் உயிரோடு கூட எழுப்பவில்லை. அவர் தானே என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் உயிர் தெழுந்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே யோவான் 3வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுவார்கள், 3ஆம் நாளிலே எழும்புவேன் என்று அவர் சொன்னார். அவர்கள் அன்றைக்கு அதை கட்டடமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீர மரணத்தையும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அந்த யோவானிலே சொல்லியிருக்கிறார்.
அதே போல யோவான் 10:18 அவர் சொல்கிறார், ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொன்னார். ஆகையினாலே அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று பைபிளை படிக்கிறோம். ஆகையினாலே மரித்து போன மற்றவர்கள் தான் உயிரோடு கூட எழுப்பினார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவரே உயிரோடு கூட எழும்பினார். அவரை யாரும் அந்த மாதிரியாக உயிரோடு எழுப்பவில்லை என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, மரித்தோரிலிருந்து எழுந்த அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், மறுபடியுமாக மரித்தார்கள், உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். சில காலங்கள் வாழ்ந்துவிட்டு அந்த உயிரோடு கூட எழுப்பப்பட்டவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பிறகு அவரை மரணம் ஆட்கொள்ளவில்லை. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் என்று பைபிளை வாசிக்கிறோம். அதனாலதான் நான் பாடினோம், மரித்த கிறிஸ்து இனிமேல் மரிப்பதில்லை. ஆண்டவர் ஒரே தடவை அவர் மரித்தார், அதற்கு பிறகு அவர் மரிக்கவில்லை. ஆகையினாலே அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் அங்கே முதல் பலன் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அதே போல மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தவர்களுக்கு அவர்களுக்கு மரிக்கிறதுக்கு முன்னாலே என்ன சரீரம் இருந்ததோ அதே சரீரம் தான் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே மாம்சமும் இரத்தமும் உடையவராக இருந்தாலும் அவர் மரித்ததற்கு பிறகு அதே சரீரம் அவருக்கு இல்லை. அவருடைய சரீரம் ஒரு மகிமை அடைந்த சரீரமாக இருந்தது. பைபிளை வாசிக்கிறோம், அந்த மகிமை அடைந்த சரீரம் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கூட என்ன செய்தது என்று கேட்டால் அவர் சென்றார் என்று வேதத்திலே படிக்கிறோம். எனவே இந்த மூன்று காரணங்களினாலே இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரித்தோரில் இருந்து எழுந்த முதல் பலனானவர் என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. எனவே உயிரோடு கூட இருக்கிற தெய்வம்தான் அங்கே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார், நம்முடைய பாவத்துக்காக, சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக மரித்தார். அதோடு மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்து ஜீவிக்கிறார் என்பதையும் இந்த கட்டளையை பந்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. உயிருள்ளவர்கள் தான் பார்க்க முடியும், கேட்க முடியும், உதவி செய்ய முடியும். அதே போல உயிரோடு இருக்கிற கிறிஸ்து தான் அந்த மாதிரியாக கனத்தையும் மகிமையும் துதியும் சோதரத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். எனவே உயிர் தெளிந்த கிறிஸ்துவானவர் ஆராதனைக்குரியவர். மரித்தவர்கள் யாரும் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரித்து உயிர் தெளிந்திருக்கிறார். எனவே அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். வேதத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலும், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து தேவரே கனத்தையும் மகிமையும் துதியும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராயிருக்கிறீர் என்று அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே உயிரோடு இருக்கிற கிறிஸ்து ஆராதனைக்கு அருகதை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பது மறுக்க முடியாத சத்தியமாக இருக்கிறது. எனவே கிறிஸ்து மரித்தோரில் எழுந்த முதற் பலனானவர். அதோடு மாத்திரமல்ல, உயிர் தெழுந்த கிறிஸ்துவானவர் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு அருகதை உள்ளவர் என்று வேதத்திலே படிக்கிறோம். எனவே உயிர் தெழுந்த கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பரலோகத்துக்கு அவர் எழுந்தருளி போனார். அது வேதம் சொல்லுகிற உண்மை. அதே நேரத்தில் உயிர் தெழுந்த கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம் எல்லாருக்கும் ஒரு மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துடைய கீழ்ப்பகுதியிலே எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று வேதத்திலே வாசி. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் இன்றைக்கு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்திலே வாசி. கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? மரித்து உயிர் தெழுந்தவர் பரலோகத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே விசுவாசிகளாகி நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஆண்டவர் ஜீவிக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான். பைபிளை நாம் வாசிக்கிற வேளையிலே ஒரு காலத்திலே நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே அநேகருக்கு நம்பிக்கை இல்லாதபடியினால்தான் அநேக குடும்பமாக தனியாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எனவே நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்பட்டு இருக்கிறது. ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம்
5வது வசனத்திலே வாசிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று அந்த வசனத்திலே எழுதியிருக்கிறது. நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிற கிறிஸ்துவானவர் ஆவியானவர் மூலமாக அந்த ரோமர் 15:13 வாசிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியினாலே நம்பிக்கை பெருகும்படி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். கர்த்தர் ஜீவிக்கிறார், என்னை பார்க்கிறார், என்னை அறிகிறார், அவர் எனக்கு உதவி செய்ய போதுமானவர், வல்லமை உள்ளவர் என்கிறதான அந்த தெய்வீக நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யாது என்று கேட்டால் வெட்கப்படுத்தாது. எனவே ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நாளும் நாம் என்ன செய்ய மாட்டோம் என்று கேட்டால் வெட்கப்பட மாட்டோம். நாம் பாவிகளாக இருக்கிற காலத்திலே கர்த்தர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு காண்பித்து நம்மை வெட்கப்படுத்தவில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் அவைகளெல்லாம் மன்னித்து மறந்து விட்டதோடு மாத்திரமல்ல, அவர் நாம் வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்குள்ளே ஒரு மகிமையான நம்பிக்கையாக அவர் இருக்கிறார். பைபிளை இன்னமாக நாம் வாசிக்கிற வேளையில 22வது சங்கீதத்திலே நாம் இதமாய் படிக்கிறோம். 22வது சங்கீதத்திலே எங்கள் 4வது வசனம் 5வது வசனமும், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எங்களுடைய பிதாக்கள் தேவனே உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்கள் எல்லாரையும் நீர் என்ன செய்தீர்? விடுவித்தீர். அவர்கள் உம்மை நம்பி என்ன செய்தார்கள்? வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தரை நம்பி யாரும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை என்று கேட்டால் வெட்கப்பட்டு போகவில்லை. அநேக உதாரணங்களை நாம் வாசிக்க முடியும். அதிலே 3 நபர்களை பற்றி நாம் பைபிளை படிக்கிறோம். முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற வேளையிலே, பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிற வேளையிலே யோபுவை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு ஒரு நல்ல தெய்வ பயமுள்ள ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவருக்காக உத்தமமாக வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 10 பிள்ளைகள் ஒரே நாளிலே மரித்து போய்விட்டார்கள். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரே நாளிலே அழிந்து விட்டது. அவருடைய சரீரத்திலும் அந்த மாதிரியாக ஒரு வியாதி உள்ள சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட யோபு தேவனை நம்பினார். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரிலே நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறதை வாசிக்கும். ஆண்டவர் யாரையும் சாகடிக்கிறவர் அல்ல. ஆனால் யோபு என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள் வந்தாலும், ஒருவேளை மரணமே எனக்கு நேரிட்டாலும் நான் தேவன் மேல் உள்ளதான அந்த நம்பிக்கையை செய்ய மாட்டேன், அந்த மாதிரியாக விட்டு விலக மாட்டேன். என்னுடைய மரண நாள் வரைக்கும், என்னுடைய கடைசி வரைக்கும் என்ன செய்வேன்? ஆண்டவரை நம்புவேன். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏமாத்திர வேலை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் சேவிக்கிறேன். என்னுடைய தெய்வம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு வந்திருக்கிற வேதனை, எனக்கு இருக்கிற இந்த வியாதி, எனக்கு இருக்கிற இந்த பாடுகள், என்னுடைய மன சஞ்சலம் எல்லாவற்றையும் அந்த உயிரோடு இருக்கிற தெய்வம் பார்க்கக்கூடியவராக, கேட்கக்கூடியவராக, அறியக்கூடியவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த உயிருள்ள தெய்வம் எனக்கு உதவி செய்ய முடியும். அதை யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் இதை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். யோபுடைய நம்பிக்கை வெட்கப்படவில்லை. யோபு ஆண்டவரை நம்பினார். 42வது அதிகாரத்திலே படிக்கிறோம், அவருக்கு மறுபடியும் இழந்து போன அந்த எல்லா சொத்துக்களும் இரட்டிப்பாக கிடைத்தது என்றும், அதே போல அவருக்கு மறுபடியும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றும், அதற்கு பிறகு யோபு நெடுநாள் பூர்ண வயதுள்ளவராக மரித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரை நம்பின யோபு இவ்வளவு சூழ்நிலைகள் வந்தால் உலகம் சொல்லும், இனிமே அவ்வளவுதான், யோபுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனிமேல் அவன் அந்த மாதிரியாக வாழ்க்கையிலே பழைய நிலைமைக்கு வர முடியாது என்று ஒருவேளை உலகம் சொல்லலாம். ஆனால் யோபு தெய்வத்தை நம்பினார். யோபு வெட்கப்படவில்லை. ஆண்டவரை நம்பினதான அந்த நம்பிக்கை அவர் வெட்கப்படுத்தவில்லை. இன்னுமாக நாம் 2வதாக தானியேலுடைய புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே, தானியேல் 3வது அதிகாரத்தில் இந்த எபிரேய வாலிபர்களை பற்றி படிக்கிறோம். அவர்கள் 3 பேரையும் அந்த மாதிரியாக அக்கினி சூளையிலே போட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்பொழுது ராஜா மறுபடியும் அவர்களை காம்ப்ரமைஸுக்காக கூப்பிட்டு, இந்த சிலையை நீங்கள் வணங்குங்கள், இல்லாவிட்டால் இந்த நெருப்பு சூளையிலே போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவனை நம்பினார்கள்.
அந்த யோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த அக்கினி சூளைக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் அந்த தெய்வ நம்பிக்கை. எனவே விசுவாசிகளாகிய நாமும் ஏதோ வழி இல்லாம பைபிள் எடுத்துட்டு வந்துட்டோம், இயேசுநாதரை பின்பற்றுகிறோம் என்கிற நிலையில் அல்ல. ஆண்டவருடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பாடுகள் மத்தியிலும் அதிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய, என்னை தப்புவிக்கக்கூடிய, என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு உயிருள்ள தெய்வம் என்பதை எபிரேய வாலிபர்கள் அறிந்திருந்தார்கள். அதை சொன்னார்கள். அவர்களை தூக்கி அக்கினி சூளையிலே போட்டார்கள். 7 மடங்கு சூடாக்கப்பட்டது என்று படிக்கிறோம். அவர்களை அக்கினியிலே போடப்போன அந்த ராணுவத்தில் இருக்கிற பலசாலிகள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அக்கினியினுடைய அனல் தாங்க முடியாமல் செத்து போய்விட்டார்கள். ஆனால் அக்கினிகளே போன 3 பேரும் சாகவில்லை. ஆண்டவரை நம்பி எபிரேய வாலிபர்கள் என்ன செய்யவில்லை? அவர் வெட்கப்பட்டு போகவில்லை. இனிமா நாம் புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் ஒரு கப்பல் பிரயாணத்திலே இருக்கிறார். அங்கே பலத்த காற்று, இடி, மின்னல். எனவே இனிமேல் அந்த படகு, அந்த அவர் பிரயாணம் பண்ணின கப்பல் கரை சேர முடியாத ஒரு நிலைமை. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே நாம் அதை படிக்கிறோம். 20வது வசனத்திலே, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையுமாய் அற்று போயிற்று. அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணினவர்களுக்கு இனிமேல் நம்ம தப்பி கரை சேருவோம், நம்முடைய குடும்பத்தை பார்ப்போம், நாம் உயிரோடு கூட இருப்போம் என்கிறதான நம்பிக்கை முழுமையுமாய் அற்று போயிற்று. இனிமே அவ்வளவுதான், இனிமே ஒண்ணும் நடக்காது, மறுநாள் அவருடைய வாழ்க்கையுடைய முடிவு, கரை சேர முடியாது என்கிற ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் பவுல் என்ன செய்தார் என்று கேட்டால், தேவனை நம்பினார். 25வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிற மற்ற எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனால் இங்கே தேவனுடைய மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் என்னை கரை சேர்ப்பார் என்கிறதான இந்த தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது. எனவே அவர்கள் பிரயாணம் பண்ணின கப்பலில் யாரும் சாகலை. அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்முடைய பிதாக்கள் அவரை நம்பி வெட்கப்படாது இருந்தார்கள் என்று நான் வேதத்திலே படிக்கிறோம். எனவே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள், வியாதி, பொருளாதார வீழ்ச்சி, சரீர பலவீனங்கள், இவைகள் எல்லாம் இருந்தாலும் இவைகளின் மத்தியிலே நாம் கர்த்தரையே நம்பி அவரே சார்ந்து கொள்கிற வேளையில கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், நம்மை கைவிட மாட்டார் என்கிற அந்த பூர்ண விசுவாசத்தோடும் தைரியத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுத்து தம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.